தன் மனதில் தோன்றும் கருத்தை யாருக்கும் அஞ்சாமல் அழுத்தி சொல்லக்கூடிய தைரியமும் துணிச்சலும் கொண்ட அரசியல் தலைவர்களில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முக்கியமானவர். அப்படி அவர் சொன்ன கருத்தை அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே அவரே மறுத்து பேசக்கூடிய வல்லமை அவரது சிறப்பம்சமாக மாறியிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு சிறுத்தைகளுடன் இரவு நேரத்தில் முகநூலில் உரையாடிய போது தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அமையும் என்றும் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் கருத்து தெரிவித்திருந்தார். இதனை மனதில் வைத்துதான் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திருமா காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடுகிறார் என்றதும் மறுநாளே தான் போட்டியிடவில்லை என்றும் தங்கள் கட்சியிலேயே இல்லாத ஒருவரை காட்டுமன்னார் கோவில் வேட்பாளராக அறிவித்து ட்விஸ்ட் கொடுத்தார் திருமாவளவன். தொங்கு சட்டசபை அமையும் என்று தான் சொல்லவே இல்லை என்றும் தான் இரவில் தெரிவித்த கருத்தை மறுத்தார் திருமா. தேர்தல் முடிந்து தொங்கு சட்டசபை அமைந்ததும் இதனை முன்னமே கணித்தது நான் தான் என்று பெருமைப்பட்டுக் கொண்ட திருமா தன்னை போட்டியிட விடாமல் தடுத்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். தாவைக்கா ஆட்சி அமைக்க விசிகாவுக்கு ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா என்பதை அறிவிக்கவே அவருக்கு 5 நாட்கள் அவகாசம் தேவைப்பட்டது. இறுதியில் தாவேகாவிற்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்து அனுப்பினார். தாவேகா அமைச்சர் அவையில் இடம்பெறுவோம், ஆனால் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்று விசித்திரமான நிலைப்பாட்டையும் அறிவித்தார். ஆனால் விசிகாவின் வன்னி அரசு அமைச்சர் அவையில் இடம்பெற்றதும் ஆவேசமான திமுகவின் ராசா கடுமையான வார்த்தைகளால் விமர்சித்த போதும் பதிலுக்கு விமர்சிக்காமல் பாயிண்ட் வரட்டும் என்று சாஃப்டாக காத்திருந்தார் தொல் திருமாவளவன். ஆனால் தன்னால் தான் தாவேகாவிற்கு ஆட்சி அமைந்தது என்றும் தான் ஒரு கிங் மேக்கர் என்றும் தனக்குத்தானே புகழாரம் சூட்டிக் கொண்டார். இதற்கிடையே கடந்த 1ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தாவேகா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்று கூட்டணி கட்சி தலைவர்களுடன் கையை உயர்த்தி பிடித்து உற்சாகம் தெரிவித்தார் தொல் திருமாவளவன். 7ஆம் தேதி கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த திருமா தாவேகா அமைச்சரவையில் விசிகா பங்கெடுத்தாலும் தாவேகா கூட்டணியில் விசிகா இல்லை என்றும் இன்னும் திமுகவுடன் நட்புடன் இருப்பதாக தெரிவித்து அடுத்த ட்விஸ்டை கொடுத்தார் அவர். ஒரே குழப்பமா உள்ளதே என்று கேட்ட செய்தியாளர்களிடம் தலைவர் பேசியதற்கு எல்லாம் உரை எழுத முடியாது என்று கூறி சென்றார் அமைச்சர் வன்னியரசு. இப்போதைக்கு சிறுத்தைகளின் கேள்வி ஒன்றுதான், தாவேகா கூட்டணி ஆட்சியில் அமைச்சராக அங்கம் வகிக்கிறோம், சரி, யாருடன் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதுதான்.